எடுத்திருக்கிறாரு. யூஸ்வலாக இன்றைக்கி வந்து பாசங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு பொதுவாக குடும்பத்துக்குள்ள. பெத்த பசங்களை அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, பெரிய மூத்தவர்களை மதிக்கிறது இல்லை. ஆனால் என்றைக்குமே குணமும் இந்த இது மாறாமல் இருக்கிற ஒரே இனம் இந்த நாய்கள் இனம் தான். பழகிட்டா வந்து ஒரு எஜமான சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஒருத்தர் வாக்கிங் போயிட்டுருப்பார், திடீர்னு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவார். அந்த நாய் வந்து அவர் நெஞ்சு மேலே மிதித்து அவரை வந்து காப்பாற்றி விடும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திருடு வந்து திருடு வர இடத்துல நாய்ங்க காப்பாற்றிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட நல்ல குணத்தை பயன்படுத்தி இந்த படம் 2 நாய்ங்க, அதாவது ஒருத்தர் எப்படின்னா அந்த நாய் ஒன்று கிட்னாப் ஆகிடுது, அதை எப்படி அந்த அம்மா நாய் போய் கண்டுபிடிச்சி கொண்டு வருதுங்க தான் படம். அந்த படம் முழுக்க ரொம்ப பிரமாதமாக இன்ட்ரெஸ்டாக படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டியது எங்கள் மீடியாக்காரங்கிட்ட இருக்குது. வழக்கமாக நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம், சாங்கை போடுவோம், பார்த்துட்டு கை தட்டுவோம். இது வித்தியாசமான படம். மொத்த ட்ரெய்லர் டைமே 1.5 நிமிஷம் தான், அதனால தான் 2 டைம்ஸ் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து இங்கே இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல அவங்க பேசி முடிச்சுட்டாங்கன்னா அடுத்து விஐபிங்க பேசுறது வசதியாக இருக்கும். முதலாவதாக செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். தேடி கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய ஸ்கிரிப்டு. ஒரு நல்ல கதை இது. இந்த கதையை ஏறி கிட்டத்தட்ட ஒரு 30-40 கம்பெனிக்கு வந்து நாயாக நடந்து நாங்கள் அலைஞ்சி வீட்டுக்கு போகும்போது அந்த நாய் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாசத்தை காட்டும். பாசம்போது மூஞ்சியை நக்கும், கையை நக்கும். அந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாய் நம்ம பாசமாக இருக்கிற இந்த நாயை வச்சு படம் எடுத்துடலாம், நம்ம நாயை அலைஞ்சுமே அப்படின்றதுக்காக இந்த 2 நாயை வச்சு படம் எடுத்துன்றதுக்காக கடந்த 2 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை எழுதி ஒரு அருமையான ஒரு கதை வந்து உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறேன். படக்குழுவினர்களுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து அந்த படத்தை சிறப்பாக எடுத்து கொடுத்துட்டாங்க. 2 நாய்களும் சிறப்பாக நடித்து கொடுத்துருச்சு. இதை போய் பொதுமக்களை போய் சேர வேண்டியது பத்திரிகை அவங்க நம்பர்கிட்ட தான் இருக்கிறேன். இந்த இதுக்கு வந்திருக்கிற அனைவரும் வருக வர வைக்கிறேன். படத்தோடைய ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே நம்ம சொல்ல போகிற விஷயம். டாக்னா டாக் ஏதோ ஜம்ப் பண்ணணும் ஓடும் அப்படின்லாம் இருக்காது. ஒரு சீனில் வந்து அந்த கிட்னாப் பண்ணுறவங்க வந்து ஒரு பாய்சன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி அதை மயக்க அடைய செய்வாங்க. அந்த நாய் மயக்கப்பட்டு கண் மூடி அது திறந்து நாக்கை வச்சு நக்கி அது அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்கே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தோட எஸ்எஃப்எக்ஸ் நான் தான் பண்ணேன். ஸோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் இது லைவாகவே வாய்ஸ் நான் டாகோட வாய்ஸ் வந்து எடுத்துறேன் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப அதை டாகை வந்து அந்த ஆக்ரோஷமாக கத்துறதுனால ஒரிஜினலாகவே எடுத்தோம். அதை கத்த வச்சு மைக்கை பக்கத்தில் வச்சு என்னை காட்டி தான் எடுத்தார். கத்து கடி அவனை போய் கடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நூல் விட்டுருந்தாலும் கடிச்சு தூக்கி சாப்பிட்ருந்தோம். அது மாதிரி தான் எடுத்தோம், ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். அவுட்புட் நல்லா இருந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர்ல்டு வைட் கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த மூவி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மீடியா பத்திரிக்கை எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி தெரிவித்துக்கேன். நன்றி. படத்தை நல்லா பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுங்க. தேங்க்யூ. நிச்சயமாக வந்து இது வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. நான் ஒரு 2000 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல. உண்மையான விஷயம். நான் தான் கேட்டேன், வேலையில் என்ன எடுத்துருக்காங்களா சார்னு கூட கேட்டேன். இல்லை அப்படின்னீங்க. நிச்சயமாக அந்த ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் முரளியனை பேசும்போது சொன்னாங்க, யாருக்குமே வந்து ஒரே குடும்பத்தில் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை, எல்லாரும் தான் இருக்கிறாங்க. நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களாகிடுச்சு. அம்மாவுக்காக இருக்கும், அப்பாவுக்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மீன் வந்து தரையில் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே. கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் 5 அறிவு கூட இருக்கான்னு நினைக்கிற கொக்குக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க புலி அது எதிர்க்க முடியாது, ஆனால் புலியை எதிர்த்து நிற்கும். நாய் வந்து புலியை எதிர்த்து நிற்கும். ஏன்னா நம்ம எஜமானுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அவர் 5 அறிவுன்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய அறிவு நான் சொல்கிறேன். அவர் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொல்லி இப்போ கொஞ்சம் நாயின்னு சொன்னால் கோச்சிக்காருன்னு. மனுஷன் தான் சொல்லணும், சிங்கத்தை சிங்கம்னு சொல்லணும், புலின்னு தான் சொல்லணும். புலியை நாய் தான் சொல்லணும். நாய் வந்து நன்றி உள்ள பிராணி. நன்றிக்கு அது மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு வீடியோ எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஒரு மாடு வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாடோட ஓனர் இங்கே நின்றுருப்பார். அவன் ஃப்ரெண்டே வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பான்.
அடித்து கட்டி போடுவான். அங்கேருந்து மாடு ஓடி வரும், ஓடி இருந்தால் ஓடிடுவான். அவன் வந்து நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது வந்து காப்பாற்றுறோம். அதாவது ஒரிஜினலாக வந்து ஒரு மனுஷன் செய்யலைங்க. இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்கிறாங்க, உண்மையாக என்னன்னு தெரியல. ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாதன் சார் மாதிரி நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. ரசிக்கும் அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கல அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை கொண்டுட்டு வாங்க, இதை பற்றிய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க துணிச்சலாக. ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்கிறீங்களே, இதை வெளியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க. இன்றைக்கே நம்ம பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்படியாக அதை செஞ்சிருவாங்க. ஆனால் நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்கள். உலகத்தில் முதல் முறையாக ரேட்வில்லர் இந்த டாகை வச்சு 2 டாக்ஸை மட்டும் வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள். நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்தை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. படம் எடுத்துறேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு. நீ தான் ஒரு புரட்சி இயக்குனர். எல்லா நடிகர் பின்னால போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் இந்த தமிழ் தெலுங்கு மலையாள கன்னடம் எல்லாத்துலேயும் தான் இருக்காது. நடிகர்கள் பின்னால போய் அப்படி படையெடுத்தவங்களாம் லாபம் அடைகிறாங்களா, அதை ஏராளமான நஷ்டம் அடைகிறாங்க. ஆனால் 2 வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலே நன்றியில் சிறந்த உதாரணம். நன்றின்னு சொன்னா நாயை தான் நம்ம கும்பிடுவோம். இந்த கிருத்திகா கார்த்திகா 2 நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க. உங்க மனைவியே தயாரிப்பாளர். இந்த படம் வெற்றி பெறும். திரையரங்குகள் இல்லாமல் ஓடிடியில் அற்புதமாக போகும். இதற்கு மொழி கிடையாது. தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு இல்லை. தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் ஆல் லாங்குவேஜஸ் மொழி. அவரு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உங்கள் லைஃபே வேற. நல்லா இருப்பீங்க. நாயை நன்றிக்கு சொல்லும் போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம்? ஒற்றுமை. சாப்பாடு வச்சா காக்கான்னு கட்டி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும். காக்கை ஒற்றுமை. நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்கு. நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா 4 நாய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பார்த்துருக்குல்ல. நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அடுத்த நாயை சாப்பிட விடாது. அது மனுஷங்கிட்ட இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிட்றத விட தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கு மனிதர்களை விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது. மரம் சொல்றமே, மரத்துடைய தன்மை என்ன மரம் மாதிரி நிற்கிறேன்னு. மரத்துக்கு இணையா இந்த மனிதனாவது உண்டா உலகத்துல? மரம் எல்லா வகையிலும் பயன்படும். நீங்க வாழை மரத்தை வச்சுங்க, அடி முதல் முடி வரை. தண்டு, பூமியில இருக்கிற தண்டு பயன்படும். அந்த வாழை தண்டு பயன்படும், வாழை நார் பயன்படும், வாழை இலை பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பழம் பயன்படும். எல்லாமே அதே போல் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் என ஒரு பாட்டை பாடுவோம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஜாக்குவார் தாங்க சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். நல்ல குணங்கள். ஒரு நாள் பழகிட்டா போதும், ஆனா வேற ஆள் வந்தா உள்ள விடாது. இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தாய் நீ இஷ்டம் தான் இங்கே இது, இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டான். சத்தியம் சார், இது பெரிய உதாரணம் சார். ஒரு நாய், ஒரு பசு, ஒரு குரங்கு, அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறதை விட இந்த மாதிரி மிருகங்கள் நம்ப எடுப்பார். சின்னப்ப தேவர் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதோட கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க. நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி. சின்னப்ப தேவர், எம்ஜிஆர் அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை, புலி, சிங்கம்னு எடுப்பார். இவர் நம்ம ராமநாராயணன்
ஒரு நாய், ஒரு குழங்கு, ஒரு பசு, ஒரு சில ஹீரோக்கள், ஹீரோயினிகள் வச்சுட்டு கதை அமைச்சு வெற்றி. 60-70 படத்துக்கு மேலே வெற்றி. இந்த தம்பியை நான் நம்பி, பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள். அவர்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க. இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்க அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும். நீங்கள் அவர் மேலும் பார்ட் 2 மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் ஆர்டிஸ்டை சேர்த்து நாயை வச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னார். அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.